வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லியில் இருந்து கொண்டே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போன் போட்டுள்ளார். போன் செய்து அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் இருந்தபோது அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமிருந்து முக்கியமான சில உத்தரவுகள் வந்ததாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் பெய்யும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சேலத்தில் இருந்து நெல்லைக்கு சென்றுள்ளார். அவர் நேற்று சேலத்தில் இருந்தார். அங்கே திமுக மாநாடு பணிகளை நேற்று பார்வையிட்டார். இந்த நிலையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது நெல்லை நிவாரண பணியில் ஈடுபடுங்கள், உடனே கிளம்புங்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவசரமாக திருநெல்வேலிக்கு புறப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் திருநெல்வேலி பெல்பள்ளி வளாகத்தில் உள்ள நிவாரண முகாமில் தங்கியுள்ளவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முக்கியமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு பயணம் செய்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். அதன் பின் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார். இதன் காரணமாகவே அவர் நெல்லைக்கு செல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வைத்துள்ளார். தூத்துக்குடியில் கனிமொழி இருக்கும் நிலையில் நெல்லைக்கு ஒரு டாப் தலைவர் இருக்க வேண்டும் என்பதால் நெல்லைக்கு உதயநிதி ஸ்டாலின் சென்றுள்ளார். பெரும்பாலும் நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லைக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர்கள் உடனே நெல்லைக்கு புறப்பட வேண்டும், தென் மண்டல எம்பிக்கள் தென் தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.